வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால என் பசங்க ஏதாவது செஞ்சு கொடுமான்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்களுக்காக நான் வீட்டில் இருந்து பச்சரிசி மாவு இருந்துச்சு, அதை வச்சு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். இப்போ ஒரு 25 கிராம் பயத்தம்பருப்பு எடுத்து 3/4 வேக்காடு வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் வறுத்தும் யூஸ் பண்ணலாம். நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதால வேக வச்சு யூஸ் பண்ணுறேங்க. இப்போ நம்ம பயத்தம்பருப்பு வெந்து போச்சு. இது எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க. இப்போ இதில் ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். கரைஞ்சாலே போதும், ரொம்ப பாகுலாம் வரணும்னு தேவையில்லை. கரைஞ்சி அது கொதித்து வந்தாலே நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள சர்க்கரையில் கொஞ்சம் கல், மண் இதெல்லாம் இருக்கும், தூசி இதெல்லாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கரைச்சி விடும்போது அந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிட்டு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிரும். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது இனிப்பு கொழுக்கட்டை தான். நீங்கள் பிளெயினாக செஞ்சு நான் இப்போ செய்கிறதெல்லாம் நீங்கள் பூரணமாக கூட வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்தது ஒரு 1/4 கிலோ மாவுங்க. இப்போ 1/4 கிலோ கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நான் செய்கிற மெத்தட் பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாவை தனியாக சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நான் செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இனிப்பு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். இதில் ஒரே ஒரு கல் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரைஞ்சி வரும். தூள் உப்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சளவு உங்கள் வீட்டில் கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் தைராய்டு வராது, உண்மையான அயோடின் உப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவில் தேங்காயை சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காயை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பயத்தம்பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப குழையவும் வெந்துடக்கூடாது, ரொம்ப நறுச்சுன்னு இருக்கக்கூடாது. குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஜீரணமாகும். இதில் தட்டி வச்ச ஏலக்காயை ஒரு 3 துண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கையில் கேமரா இருக்கிறதால நான் அப்படியே மாவுலேயே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகள். நான் எடுத்த அந்த 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 150 கிராம் சர்க்கரை அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு, இது ஒரு 125 கிராம் இருக்கும் சர்க்கரை. இது நல்லா தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் வடிகட்டினா தான் அதில் உள்ள தூசி துரும்பு எல்லாமே போயிருங்க, இல்லைன்னா அது ஏதோ வாயில் கல் மாதிரி தட்டுப்படும். பாருங்கள், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். மறுபடியும் வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஊற்றிடலாம். பாருங்கள் அதில் என்னென்ன இருக்குதுன்னு. இப்போ நான் இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் மிச்சம் இதில் பாத்திரத்தில் இருக்குதுன்னு நினச்சா தண்ணி உங்களுக்கு மாவுக்கு பத்தலைன்னா லேசாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க. நல்லா கொதிக்க இருக்குது சர்க்கரை பாகு. இதை நம்ம அப்படியே ஸ்பூன் வச்சு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா கை பொறுக்க சூடாக இருக்கும்போது மாவு பிசைஞ்சாதான் சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. இப்படி இல்லைன்னா நீங்கள் மாவை தனியாக கூட வேக வச்சு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் வருதோ அந்த மாதிரி செய்யுங்க. நான் இன்றைக்கி இப்படி தாங்க செஞ்சேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நேரம் ஆக ஆக டைட் ஆயிரும். அதனால் நல்லா சூடாக இருக்கும்போதே, கை பொறுக்கிற சூடாக இருக்கும்போதே வேகமாக கொழுக்கட்டை பிடிச்சி பானையில் வச்சு அவிச்சிருங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த பாகு மாவோடு சேர்ந்து இறுகி போயிடும். இப்போ நான் இலையில் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ நான் இலையில் வச்சு கொஞ்சம் மடித்து விட்டுக்கிறேன். நீங்கள் இலையில் வரலைனாலும் நீங்கள் தனியாக கொழுக்கட்டை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கூட வைக்கலாம். இந்த மாதிரி இலையில் வச்சுட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒட்டிக்கிறோம். இதை அப்படியே வச்சுருங்க. இதே மாதிரி நான் வச்சுருக்க இலையெல்லாம் வச்சுட்டு கையிலையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு ரெடியாக. இதை நம்ம இட்லி பானையில் வச்சு வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இட்லி தட்டில் அடுக்கிட்டேன். இதே மாதிரியே நீங்களும் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி இலையில் உள்ளதை வந்து மேலே உள்ள தட்டுலேயும் கையில் பிடிச்ச கொழுக்கட்டையை அடியில் உள்ள தட்டுலேயுமா வச்சுக்கோங்க. இதே மாதிரி இட்லி தட்டில் அடுக்கிட்டு நம்ம பானைக்குள்ளே வச்சிடலாம். இதே மாதிரி எடுக்குங்க, இல்லைன்னா அந்த இட்லி தட்டில் உள்ள அந்த வேர்வை தண்ணியெல்லாம் கொழுக்கட்டை மேலே விழுந்து அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தான் வைக்கணும். அந்த ஓட்டையில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பானைக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள், கொழுக்கட்டையை அடியிலையும் இலை கொழுக்கட்டையை மேலேயும் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கொழுக்கட்டை 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து இப்போது பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இலை கலரே சேஞ்ச் ஆயிரும், அந்தளவுக்கு வேகணும். இப்போ என் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, சூப்பராக இருக்குன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.